3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தர போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, விஜய்க்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன நான் பார்த்த வியூலேருந்து நான் சொல்கிறேன், அவர் மீடியாவை நிறைய ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. தனிநபரையும் சொன்னார், ஆஸ் அ சொசைட்டியாக மீடியாவுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ஏன் அதை காட்டுறோம் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து திரு அஜித் அவர்களோட பேரை வச்சு விஜயை காலி பண்ணுற எண்ணத்தில் தான் இவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. ஓகே, அதுலலாம் மாற்றுக்கிறது. என்னென்ன ஆயுதம் கிடையாது எல்லாத்தையும் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. எனக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, ஆனால் என்ன பிராண்ட் அம்பாசிடர் யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறாங்க. என் மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறானா என்ன இதுக்கு பண்ணுறீங்க, எனக்கு அந்த ஸ்போர்ட்டுக்காக தான் ஸ்பான்சர்ஷிப் வேணும்ன்றது அவர் தெளிவாக சொல்லுவார். இப்போ மார்ச் மாதத்துலேருந்து விடுபட்டவங்களுக்குலாம் வந்து லேப்டாப் கொடுக்க போகிறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இது எலெக்ஷனுக்கு அப்புறமா? மார்ச் சார், எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. ஓ, அந்த மாதிரி கொடுக்கலாமா? ஒரு வயசுக்கு மேலே போனால் அது உண்மையிலே அது மாதிரி தான் வரும் போல். அதனால தான் அப்படி பேசுகிறாங்களா எனக்கு தெரியல. அப்படி வயசாயிடுச்சுன்றது தெரியுதுன்னா அப்போ அமைதியாக வீட்டில் உட்காரணும். வீட்டில் எல்லாரும் ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கிறீங்களே, அந்த அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக அரசியல் பண்ணிட்டு இருக்கணும். வெளியே வந்து பேசுகிறதா இருந்தால் நாகரிகமாக பேசணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு லோகேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் திரு ஏகே அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தார், ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ன்ற ஒரு சேனலுக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, அந்த கரூர் சம்பவத்திற்கு தட் இண்டிவிஜுவல் அலோன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார், இந்த கூட்ட நெரிசலை பற்றிலாம். அதாவது உங்கள் அன்பு காட்டணும்னா நீங்கள் வந்து உயிரை பணைய வச்சு தான் நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை, நிறைய விஷயம் சொன்னார். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அஜித் ரசிகர்கள் வந்து திருப்ப இந்த பக்கம் வந்துட்டாங்கன்றதும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறது? அது ஒரு அஜித் ரசிகங்கிட்டே கேட்குறீங்க பற்றியா? ஓ, நீங்கள் அஜித் ரசிகரா? சூப்பர் சார். இல்லை, அப்போது முன்னாடி எல்லாரையும் போல சின்ன வயசில் ரஜினி சாரை பிடிக்கும், அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவை பிடிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேற இதானதுக்கப்புறம் அஜித் அண்ணாவை பிடிக்கும். அப்படிதான் என்னோட பரிணாமம் வளர்ச்சி. ஓகே, அதுக்காக மற்றவங்களெல்லாம் அஜித் சாரை பிடிக்கும்ன்றவர் மற்றவங்கலாம் வெறுக்க போகிறதும் கிடையாது. ஓகே, மற்றவங்கள கடந்து வந்தனால வந்து லைக் என்ன சொல்கிறது, அந்த விசுவாசம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கேள்வி கேட்கவும் முடியாது. என்னன்னா, அவர் லைஃப் ஸ்டைல் ஒரு 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 இதை நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் கடந்து போயிட்டார், ஒரு இடத்த தாண்டி போயிட்டார் அவர். இப்போ அவர் ரேசிங்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாரு. இங்க ரீசெண்டா பார்த்து நிறைய கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததா, திருப்பதி கூட போயிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்டா நடந்தது அவருக்கு நிறைய. ஓ, ஹி வாஸ் இல்ல இப்போ ரீசெண்ட் இதுலயே வந்து பிராக்டிஸ் செஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த புஷ்ஷிங் அட்ரினல் புஷ்ஷிங் ரேஸ்லலாம் ஓட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லைஃபோட புரிதலே வேற. நமக்கு நம்ம நார்மல் லைஃப்ல அட்ரினல் ரஷ் இல்லாத ஒரு லைஃப்ல வரதோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற மாதிரி இருக்கும். அதுதான் நான் பார்க்குறேன். அவர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு. அந்த கரூர் மேட்ரு வந்து அவர் கேட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு கிளியராக தெரியுது. மேபி விஜயனாவும் அஜித் சாரும் பேசிக்கிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் அதோட வெளிப்பாடு தான் அது. அந்த அவ்வளோ வழியில வேதனையில் இருக்கார். ஏன்னா அது அவரும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா விஜயனாவுக்கும் அஜித் சாருக்கும் தான் அந்த போட்டி இருந்தது. அதுதான் அவர் சொன்னார், மீடியாவில் வந்து இந்த ரசிகர் இவரோட படத்துக்கு இவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இவ்வளோ வந்திருக்கு, அதுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டியை இது பண்ணது. ஸோ எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் தான் ஒரு வகையில் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலில் நம்ம சொல்ல முடியாதுன்றது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ இதுல என்ன சொல்லுவாங்க, திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, விஜய்க்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன நான் பார்த்த வியூலேருந்து நான் சொல்றேன், அவர் மீடியாவை நிறைய ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. தனிநபரையும் சொன்னார், ஆஸ் அ சொசைட்டியாக மீடியாவுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ஏன் அதை காட்டுறோம் அப்படின்னு இருக்கு, அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகுது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை வந்து நிறைய குறிப்பிட்டும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவர் ஓட்டு போட போகும்போது ஒரு பையன் வந்து செல்ஃபி எடுத்து, நான் செல்ஃபோன் புடுன்னு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு பின்னாடி ஃபைன் போட்டது பாத்தீங்களா நீங்க? ஆமா அப்படின்றது கேட்டா, நீங்க என்ன வில்லனைஸ் பண்றது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஆனா தப்பு பண்ணவனா நீங்க விக்டிமைஸ் பண்றீங்க. அவன் அதுதான் சரின்ட்டு அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அப்ப அவன் பண்றது சரின்ட்டு அவன் மறுபடியும் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா ஓட்டு போகிற இடம் ப்ரைவேட்டான இடம், நீங்கள் அந்த இடத்துல வந்து கேமராவை காட்டுறீங்க, இந்த மாதிரி விஷயம்.
அதே மாதிரி கையில பிளேடு வச்சுலாம் கீழ்ச்சதா சொல்லி கையெல்லாம் காட்டியிருப்பேன். ஆமா. ஓ ஃபேன்ஸ் அன்பு அதுதான் சொன்னார். அன்பு காட்டுறதுக்கு நிறைய விதங்கள். ஒவ்வொருத்தரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் நம்ம காரில் வரும்போது ஒரு ரசிகர் காரை நிப்பாட்டி நான் ரோல் டவுன் பண்ணி அவர்கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்பாரு. ஆனால் எனக்கு எப்படி தெரியும் அவர் ரசிகரா என்னன்ற பாயிண்ட் ஆஃப் சேஃப்டியை தான் பார்ப்பாங்க. இல்லை இது அவர் சேஃப்டியை பார்ப்பான்றதோட நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் காரில் போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து வழி மறிச்சு நிப்பாட்டி உங்ககிட்ட பேசணும் இறக்க சொல்கிறாரு, நீங்கள் இறக்கிடுவீங்க முடியாது. ஒரு 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 பதற்றம் வரும். ஆனால் அது நேச்சுரல் தான். நமக்கே இப்படி இருக்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இதை தான் வந்து நம்ம வந்து அவங்க ரொம்ப அரகண்டா இருக்காங்கன்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம்ல. மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது சிவகுமார் சார் போன் தட்டி விட்டது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க லைஃப்ல எத்தனை பேர் அவர்களோட போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்கள பத்தி அந்த பெர்செப்ஷனே மாத்தி விட்டு. ஆமா ஆமா ஆமா. அவர் தமிழ் நல்லா பேசுவார் சிவகுமார் சார். எவ்வளவோ விஷயங்கள். ஏன் ஃபர்ஸ்ட் சூர்யா ஒரு படத்துல வந்து 100 பூ பேரை சொல்லுவார். அது படம் பேர் ஞாபகம் இல்லை. சூர்யாவும் ஜோதிகாவும் இருக்கிற படம். அது வந்து சூர்யாவோட இது கிடையாது. சிவகுமார் சார் அந்த விஷயத்த சொல்லி கொடுத்து இது பண்ணது. அந்த தமிழ் மேல இருக்க பற்று அதை நம்ம மறந்துடுறோம். அந்த தமிழ் மேல இருக்கிற லவ் மறந்துடுறோம். அவர் ஒரு போனை தட்டி விட்டது மட்டும் தான் மைண்ட்ல வச்சுக்கிறோம். அவங்களுக்கு அவர் தெளிவா சொல்றாரு, இந்த அன்புக்காக தான் நாங்க உழைக்கிறோம், நாங்க அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறோம். ஆனா அந்த அன்பு நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். இப்போ விஜயனா வந்து எங்கேயுமே வந்து ஆக்சுவலா வந்து நீங்க ஏறாதீங்க இறங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. வண்டியில அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட வந்து நிப்பாட்டி கண்டிச்சு தான் நகர்ந்துருக்காரு. ஆனா அந்த கண்டிச்ச பாட்டெல்லாம் மறைச்சிட்டு வண்டி அடியில வந்த வண்டி சாஞ்சது மட்டும் தான் காட்டினாங்க. அது கூட வந்து இந்த வண்டி வந்து மேல ஏறல, 2 டூ வீலர் வந்து இடிச்சுக்கிட்டு அவங்களே கீழே விழுது. அவங்க கீழே வந்ததுனால இந்த வண்டி ஏற வேண்டியதா போச்சு. அப்பயே நிப்பாட்டினாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க கன்வீனியன்ஸ்க்கு நம்ம வீடியோல கட் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி மட்டும் ட்ரெண்ட் பண்றது வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தானே. அப்புறம் அந்த டிரைவர் மேல கூட கேஸ்லாம் போட்டாங்கன்ற மாதிரி இல்ல தகவல். இஸ் ரெஸ்பான்சிபிள். டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு இப்போ வந்து அது ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன். ஓகேவா, இப்போ வந்து அது இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா, வண்டி மேல ஏறி இருக்கு, அது கேஸ் ஃபைல் ஆனா அந்த டிரைவர் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பட் இன்டென்ஷனலா பண்ணல. அந்த பாயிண்ட் கோர்ட் பார்த்துக்கும். ஓகே, நீங்க அந்த ஃபுல் வீடியோ கோர்ட் பார்த்தாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் நமக்கே புரியும் போது இவங்களுக்கு புரியாதுங்களா, ஜட்ஜுக்கு புரியாதுங்களா. ஆனா அதுல அவரும் இன்வால்வ்ன்றது மறுக்க முடியாது. பட் அவர் மேல தப்பு இல்லைன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சரி. இப்போ அந்த கரூல் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அது அவர் திருப்பி அதான் சொல்ல வந்தது. அந்த விஷயம் அவர் கிட்டத்தட்ட வந்து ஹி டுக் அ லாட் ஆஃப் டைம். அந்த அவர் இன்டர்வியூல கிட்டத்தட்ட பாதி நேரம் இந்த இன்சிடென்ட்டு டைரக்டா அதை பேரை சொல்லாம அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே அவர் பேசினார். ரொம்ப டெப்த்தாக நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றியும், ஈவன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து ஃப்ரீ பீஸ்க்குலாம் நம்ம வந்து வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் கவர்மெண்ட்டை எது பணம் அப்படின்ற விஷயத்த பத்தி அதெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு டெப்தான பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்றது அதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு. தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியலில் பயணிக்கிறாரு, திரு அஜித் அவர்கள் வந்து அவரோட பேஷனை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்களோட ரசிகர்கள்னு இருக்காங்களா, ஏகே அவர்களோட ரசிகர்கள், அவங்க வந்து களத்தில் இறங்குறாங்களா? விஜய் அவர்களுக்கு தீவிரமாக சப்போர்ட் பண்ணுறதை நீங்கள் கண்கூடா பார்க்குறீங்களா? இல்லை, எல்லா அஜித் ரசிகர்களும் வந்து விஜயனாக்கு டைரக்டாக போய் குடி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃபைன். ஒரு ஃபோர்ஸ் வருது, அந்த ஃபோர்ஸுக்கு ஓட்டாவது போடுவோன்ற மென்டாலிட்டியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் பிரச்சாரமே பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் நான் ஒரு படிக்கு மேலே போய் நான் பண்ணுறேன். சில பேர் சோஷியல் மீடியாவில் பிரச்சனை பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஓட்டு போடுவோன்ற மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. நீங்கள் அதுதான் சொல்கிறோம். முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தோம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு உறுதி அப்படின்ட்டு. ஓகே, அது இன்னைக்கு தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ஓகேங்களா, இது வெறும் அந்த 2 தனிநபரோட ரசிகர்கள்ன்றது இல்லை. இங்கே சமுதாயத்தில் இருக்க மேஜர் இளைஞர்கள் ஒரு பெரிய ஒரு 2-3 ஜென்ரேஷன் அதில் அடங்கியிருக்கு. ஆமாம், இவங்க எல்லாருக்குமே தேவை என்னன்னா ஒரு நல்ல ரூல். ஓகே, இங்கே வந்து இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லாமல், ரூல் இல்லாமல், கம்யூனலிசம் இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு ரூல். அது அந்த கரப்ஷன் விஷயம் ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ என்டேஞ்சர் பண்ணியிருக்கு அவங்க லைஃப்பில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்றைக்கி எஸ்ஐஆர் வருது, அதில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களே, அதில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து உடனே போய் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்காது. கண்டிப்பாக. இதுக்கு காரணம் கரப்ஷன். அதை அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்ம தமிழ்நாடு இன்னும் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ நமக்கு முன்னாடி ரூல் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு.
அது காரணம் வந்து இந்த ஆட்சியாளர்கள் கிடையாது. ஓகே, காலங்காலமாவே இந்த இனம் வந்து அந்த மாதிரி லைக் முன்னேற்றம் அடைஞ்ச இனம். அது வெள்ளைக்காரன் வந்து இங்கதான் அவன் கொட்டாயா போட்டான். ஆமா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்தான். அவனுக்கு இந்த இடம் செட் ஆச்சு, இந்த இடத்துல இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து வர ரிசோர்சஸ், ஏன்னா இங்க இருந்தானே அவனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி அங்க பொருள் போச்சு. ஸோ இந்த பொருட்களுக்கு இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும். இங்க இருக்கிற மக்களோட வேலைகள் இது இன்வால்வ் பண்ணா, இங்க இருக்கிறவங்க எவ்வளவு கவர்மெண்ட் வேலைகள் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ காலங்காலமாவே அது வந்திருக்கு. வெறும் டிஎம்கே வந்தனால மட்டும்தான் அப்படி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த சினிமா தாக்கத்துக்கு காரணமே டிஎம்கே தான். நீங்க இவரு காமராஜர் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா, எடப்பாடியார் வந்து அந்த கட்சியில இருந்தார். அவர் ஏதாவது நடிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது, அதை பத்தி எதுவும் வெளியே வரல. பட் எவ்ரி ஒன் இஸ் இன்வால்வ் இன் சினிமா ஸோ வந்து அது தாக்கம் இருக்கதான் செய்யும். அதுல இருந்து வர ஒருத்தர் வந்து அவருக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது ஒரு அஜித் சாரோட வீடியோ இன்டர்வியூ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதெல்லாம் உணர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரணும்னு விஜயண்ணாவோட விஷயத்தை யோசிங்க. அந்த அஜித் சார் இன்டர்வியூல அதே சொன்னார், பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஈஸி, அது ரொம்ப டஃப்பான கேம்ன்றது அவரே சொல்லியிருக்காரு. அது நான் குறைச்சலாம் இடம் போடலன்றது ஆங்கிள் அது சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களோட பாராட்டு விழால திரு அஜித் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும் இருக்கு. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்கல்ல. ஏற்கனவே டிஎம்கே உங்களை வந்து திரு அஜித் இப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து திரு விஜய் அவர்களோட சேர்ந்து நம்மளும் அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நீங்க 90s கிட்ஸுக்கு அது ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா, 2K கிட்ஸுக்கு அந்த விஷயம் தெரியுமான்னு கூட தெரியாது. மேபி அந்த வீடியோ மறுபடியும் ரீசர்ஃபேஸ் ஆனா மேபி தெரியல. ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு என்ன பண்றாங்க, உதயநிதி என்ன பண்றாரு, கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வழியா கொஞ்சம் ஸ்பான்சர் பண்றாரு அந்த இதுக்கு, அவரோட ரேசிங்க்கு. ஸோ வந்து நாங்க அஜித் சப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை கேட்டோம். அஜித் சார் வந்து தெளிவா சொன்னாரு, எனக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க, ஆனா என்ன பிராண்ட் அம்பாசிடர் யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறாங்க, என் மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறானா என்ன இதுக்கு பண்றீங்க, எனக்கு வந்து அந்த ஸ்போர்ட்டுக்காக தான் ஸ்பான்சர்ஷிப் வேணும்ன்றது அவர் தெளிவா சொல்லுவார். ஸோ அதுல இருந்தே தெரியுது இவங்க என்ன அளவுக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. மரியாதைக்காக அவர் பேர் போட்டு சுத்தி நிற்கிறாரு. அப்போ வந்து திரு அஜித் அவர்களோட பேரை வச்சு விஜயை காலி பண்ணுற எண்ணத்துல தான் இவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா. ஓகே, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது. என்னென்ன ஆயுதம் கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, நீங்க விஜயகாந்த் ஐயா உள்ள வரும்போது அவர் காலி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளாக யூஸ் பண்ணாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வடிவேல் யூஸ் பண்ணாங்க, சீமான் யூஸ் பண்ணாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த சினிமாவில் ஃபைட்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, 2011 நீங்கள் கேம்பெயினிங் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து டிஎம்கேக்காக சப்போர்ட் பண்ணி. ஆனால் டிஎம்கே என்ன சொல்லுவோம், சினிமாக்காரங்க அரசியல் வரக்கூடாதுன்னு. இவங்க பண்ணுற கேம்பெயின் பூரா சினிமாக்காரங்க தான் இருப்பாங்க. சினிமாக்காரங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து பண்டைய ரோம் காலத்தில் வந்து சண்டை போடுறத பார்த்து ஆரவாரம் பண்ணுற கூட்டம் கிடையாது. ஓகேங்களா. இல்லை வந்து ஒரு லைக் என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைம், தட் இஸ் குட். ஆனால் ஒரே ஒரு ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற விஷயத்த எல்லா ஸ்போர்ட்டுக்கும் ஈக்குவல் கொடுக்கணுன்றது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் அஜித் சார் சொல்லியிருப்பார். அதை தாண்டி நீங்கள் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கிறது சினிமா. இந்த சினிமா இல்லாம இன்னொரு விஷயம் அவங்க என்டர்டெயின் பண்ணதா இந்த காலத்துல அது வந்து டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் இல்லைன்னா சினிமா தான் இன்னும் அவங்கள இது பண்ணிருக்கோம், தாக்கங்கள் உருவாக்குறோம். அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் எல்லாரும் கத்துக்கிறாங்க. நீங்க எல்லாரோட லைஃபும் சினிமா டேம் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு வகையில டேம் பண்ணியிருக்கோம். அதனால அதுல இருந்து வரவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு யோசிங்க. ஒருத்தர் 70 படம் நடிச்சிருக்காருன்னா அந்த 70 படத்துல ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இப்போ நீங்கள் ரீசெண்ட் இயர்ஸில் பண்ணுங்க, ஜிஎஸ்டி பற்றி படம் எடுத்திருப்பாரு, எலெக்ஷனை பற்றி படம் எடுத்திருப்பாரு, எல்லாத்த பற்றி எடுத்திருப்பாரு. அதை பற்றி கொஞ்சமாக தெரியாமல் எடுக்க முடியுமா? தெரிஞ்சுதான் எடுக்க முடியும். அந்த நாலேஜ் கொஞ்சமாவது அவங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு மேலே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கும் மேலே அவர் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதை இந்த 2026 வெற்றியே கொண்டு வந்தாகும். ஏன்னா இந்த தடவை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன வேலைகளை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால மக்களுக்கும் அது புரியும். மக்கள் இந்த வாட்டி இல்லைடா, இந்த வாட்டி விடக்கூடாதுன்றது மக்கள் தெளிவாக இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதாவது விஜயண்ணா வந்து இந்த 2வது மாநாட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கேட்டிருந்தீங்கன்னா பார்க்கலாம்ப்பா, அது தெரிலப்பா, அது மோஸ்ட்லி டிஎம்கே தான்ப்பா வரும், அது ஒரு அந்த மென்டாலிட்டி சுற்றினது. இன்னைக்கு தெரிலப்பா, என்ன வேணா நடக்கலாம்ப்பா. ஆமாம், அது பேச்சு மாறிடுச்சு. ஓகேங்களா. இத்தனை நாள் இருக்கும் டிவி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்ற 2-வே ஸ்டாண்டே மாறி இன்னைக்கு அந்த கிடையாது. ஓகேங்களா. இது ஜென்ரலாக களத்துல இருக்கு. இன்னும் 6 மாதம் டைம் இருக்கு, இன்னும் என்ன வேணாலும் மாறும்.
ஏன்னா திரு விஜய் அவர்கள் கூட ஒரு புறப்புறையில் சொல்லியிருப்பார்ல, இதுக்கு முன்னாடி கூட நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன், இனிமே ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது நிஜமா போதுன்றீங்க? அப்ப தேவைங்க, நாட்டுக்கு தேவைங்க. Okay. நீங்க இந்த நெல் விஷயம் நம்ம பேசிட்டோம், பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது. சில விஷயங்கள்லாம் வந்து மனசு ஆற மாட்டேங்குது. ஓகேங்களா? நீங்க எதுக்கோ செலவு பண்றீங்க வெட்டியா. ஒரு குடவுனுங்களை ப்ராப்பரா எக்ஸ்ட்ராவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி 4.5 வருஷத்துல என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த கேள்வி வருதுல மறுபடியும். நீங்க 4 வருஷம்ன்ற போது தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதனால வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த லேப்டாப் கொடுக்கல. ஆமா, அதுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கேன். பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? இப்போ மார்ச் மாதத்துல இருந்து விடுபட்டவங்களுக்குலாம் வந்து லேப்டாப் கொடுக்க போறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. எது எலெக்ஷனுக்கு அப்புறமா? மார்ச் சார், எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. ஓ, அந்த மாதிரி கொடுக்கலாமா? ஆனா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துரும். இது நடக்குமா? சாத்தியம் இருக்கா? இல்ல, மாடல் கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மார்ச் எண்டில் தான் வரும். மார்ச் 3rd வீக்ல தான் வரும். அதுக்கப்புறம் தான் அது நடுவில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆமா, அந்த மார்ச் 1st வீக் 2nd வீக் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்துரும். அது கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ப முடியாதுங்க. என்ன தம்மா பண்ணுவாங்க? கான்ட்ராக்ட் போட்டு காசை பாக்கெட்ல போட்டு அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தா லேப்டாப் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வரவன் தலைவலின்ட்டு விட்டு போயிடுவாங்க. அதான் பாக்குறேன், இவ்வளவு நாள் நிறைய பேர் கேட்டு, மாணவர்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 லட்சம் லேப்டாப் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, இங்க எத்தனை லட்சம் மாணவர்கள் இருக்காங்க நமக்கு ஒரு கணக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க போறாங்கன்னு இருக்குது. இது எந்த இயருக்கு கொடுக்க போறாங்கன்னு இருக்கு. ஜெயலலிதா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 12th நினைக்கிறேன். 12th அதுதாங்க நல்லது. இப்போ நீங்க யோசிங்க, இதை நீங்க வந்து 9th பசங்களுக்கு கொடுத்தா கூட லாஜிக் இருக்குது. 12th முடிச்சு அவன் காலேஜுக்கே போயிட்டான், கொடுக்கட்டும், நான் வேணாம் தப்பு சொல்லல. நான் அது கண்டிப்பா, நான் என்ன கேட்டா வந்து ஃப்ரம் 9th to 12th காலேஜ் வரைக்கும் வந்து இப்போ ஃபில் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வருஷமா கொடுக்கல இல்லையா, அதை ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது திருப்பி 9th இருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வருஷம் 9th ஆரம்பிக்கும் போது பை டிஃபால்ட் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு, எல்லாருக்குமே அது தேவைப்படுது. 90s கிட்ஸுக்கே கம்ப்யூட்டர்ல வேலை. இன்னைக்கு 21Kக்குலாம் எங்கேயோ போயிடுச்சு. எங்கேயோ ஏஐ எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். சில கண்ட்ரில ஏஐக்கு வந்து ரிவர்ஸ் கியர் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லேர்னிங் டி லேர்னிங்ன்றாங்க. அந்த மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பசங்க இந்த வயசுலயே கத்துக்கிட்டாதான் ரெஸ்பான்சிபிளான சிட்டிசனா நாளைக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை சர்வை பண்றதுக்கு நீங்க ரொம்ப முக்கியமா, ரொம்ப முக்கியம். இங்க எதுவுமே இல்லாம இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்குலாம் ஏஐ மினிஸ்டர் அமைச்சிருக்காங்க. நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது சார். கவர்மெண்ட் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பாத்தீங்களா ஒரு நிகழ்ச்சி போட்டு அதுல யாரை பாராட்டு விழா நடத்துனாங்க. அந்த விருது நடத்துனாங்க, சினிமாக்காரங்களை கூப்பிட்டு நடத்துனாங்க. சினிமா படம் பார்த்து இது கொடுக்கறது தாங்க, ரிவ்யூ கொடுக்கறது தாங்க இவங்க வேலை. நெல் அழிஞ்சு நிக்குதாங்க. இங்க வந்து இந்த என்ன படம், அது பேரு பைசன் படம். சரி, அந்த படம் நல்ல படமா கூட இருக்கட்டுங்க, நீ படம் பார்த்தியா, அந்த டைரக்டர் தனியாக ஃபோன் பண்ணி சொன்னியா, அதை அடுத்த வேலையை பாரு. அரசாங்கத்தை செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது, அதை விட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி இங்க தூய்மை பணி போராடிட்டு இருக்கும் போது கூலி படம் பார்த்துருந்தாங்க. இதுவாது பரவாயில்ல, அதை இன்னும் கமர்ஷியல் ஃபிலிம். அதுக்கு என்னத்துக்கு ரஜினி படத்துக்கு இவங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா, இல்லை அந்த படத்தை பற்றி பேச இவங்க ப்ரொமோஷன் தேடிக்கிறாங்களா? ஓகேங்களா? இதோட பியூட்டி, 2 நாள் முன்னாடி நம்ம திருமா அண்ணனும் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் சேர்ந்து நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுத்து வரவேற்றாங்க. என்ன படம் தெரியுங்களா? டியூடு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணான்னு சொல்லுது, பாருங்க, அது பிரைவேட் லைஃப், நீங்க பார்த்தீங்களா, அது உங்களோட இது. அதை உட்காந்து ரிவ்யூ கொடுத்து பப்ளிக்கா அதை பத்தி எல்லாம் பேசி இதெல்லாம் நாடு எங்க போய் நாசமா போய் நாரின்னு கிடக்குது. இது ஒரு விஷயம் சொல்லணும்னு அந்த மறந்துட்டேன். இந்த எஸ்ஐஆர் பத்தி நடக்குது. இப்போ எல்லா கட்சியிலும் என்ன பிளான் பண்றாங்க, முக்கியமா ஆளுங்கட்சி என்ன பிளான் வந்து இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட் நடக்கூடாதுன்னு நினைக்குது. அதுக்கு ஒரு ரீசன் வேலிடா அவங்களுக்கு மாட்டிக்கிச்சு. என்ன ரீசன்னா டைம் ஃப்ரேம். 1 மாசத்துக்குள்ள முடிக்கணும். அது கஷ்டம், ஏன்னா மழை காலம் கஷ்டம். ஆனா கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதுல 68,000 சொச்சம் பூத்துக்கு ஏஜென்ட், அது இல்லாம தொகுதிக்கு ஒரு ஆஃபீஸரு, அந்த ஆஃபீஸருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு 2 ஆஃபீஸர்ஸ், அது இல்லாம மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸர். ஸோ இதுதான் ஹைராக்கி. இவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு பிஎல்ஏஸ் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு மாசத்துல 1000 பேர்னா 1000 பேர் கிடையாது, ஒரு 300-400 வீடு, 400 வீடுன்னு வச்சுக்கலாம். அந்த 400 வீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டால் முடியும், ப்ராக்டிகலி பாசிபிள் தான். அவருக்கான ட்ரைனிங் லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணாங்க. இதில் எங்கே சிக்கல்னா 2 சிக்கல். ஒன்று வந்து ஆளுங்கட்சிக்கு, இன்னொன்று வந்து இதை கொண்டு வர பிஜேபிக்கு. ஓகேங்களா? ஆளுங்கட்சிக்கு என்ன சிக்கல்னா, இத்தனை வருஷமா அவங்க கள்ள ஓட்டு ஹப்லாம் வச்சிருப்பாங்களே, அதாவது இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா 30% பீப்புள் ஓட்டு போட மாட்டாங்க. அதில் எத்தனை பேர் உண்மையிலே டெட்டு, எத்தனை பேர் வந்து ஃபாரின்ல செட்டில்டு, இந்த டீடைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க. இந்த ஒவ்வொரு எலெக்ஷன்ல ஒரு சில பாக்கெட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2 மணிக்கு மேல தெரியும் இதெல்லாம் வராது கன்ஃபார்மான்ட்டு, அதுக்கெல்லாம் கள்ள ஓட்டு போய் குத்துவாங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பிரிச்சுப்பாங்க. இது நடக்கும், இது எல்லா தடவும் நடக்கும். இதுல யுனானிமஸ் ஒரு சில பூத்துல மட்டும் நடக்காது, மேக்சிமம் நடக்கும்.
ஓகேங்களா? அது என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுப்பாங்க. இதெல்லாம் வராது கன்ஃபார்மான அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மட்டும் நீ பாதியத்துக்கும் நான் யாரெல்லாம் அந்த பூத்துல இருக்காங்களோ அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க. இது ரெகுலரா நடக்கிற விஷயம். ஸோ அந்த விஷயம் எல்லாம் போகுதுன்ற பயம் ஒண்ணு. பிஜேபிக்கு என்னன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை உள்ள கொண்டு வருது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அங்கே பீகார்ல வந்து 65 லட்சம் பேர் சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு 6 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கதா ஒரு பேச்சு அடிபட்டது. இப்போ அவங்க உள்ள கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. பீகார்ல மட்டும்னா இப்போ ஒடிசாலேருந்து எத்தனை பேர் இருப்பாங்க, பெங்காலேருந்து எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து எத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல நான் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க கூடாதுன்னு அந்த ஆங்கிள் சொல்றேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடுங்க பெங்களூர்ல இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க, பாம்பேல இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எனக்கு அவங்க இங்க ஓட்டு போடணும்னா இந்த மண்ணோட அரசியல் அவங்க புரியணும், இந்த மொழி பேசணும், இங்க இருக்க மக்களோட வாழணும். அதுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதைதான் நாளைக்கு நான் வந்து அக்கார்ட் ஹோட்டல்ல நான் சொல்ல போறது, ப்ரெசென்ட் பண்ண போறது. அதை இங்க எக்ஸ்க்ளூசிவா உங்ககிட்ட சொல்றேன். எப்படி இந்திய குடியுரிமைக்கு 7 வருஷம் ஒருத்தர் வந்து இந்தியாவில் வாழ்ந்தா அவங்க குடியுரிமை கொடுக்கறதுக்கான இது இருக்குதோ, அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இங்கே ரேஷன் கார்டு மாற்றிடுறீங்கன்னா, ரேஷன் கார்டோ இங்கே ஒரு வீடு வாங்குறீங்களோ இல்லை ஏதோ அதுக்கான ப்ரூஃப் இங்கே வந்ததுக்கு நீங்கள் ரேஷன் கார்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வாக்குரிமை இங்கே கொடுத்தா ஒரு புரிதல் இருக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். ஆனால் ஒருத்தவங்க 3 மாசம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கும். அது தப்பு, என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பு. அது பயாஸ்டா போயிடும். ஓகே, நீங்க அது வந்து பை டிஃபால்ட் வந்து நேஷனலைஸ்டு பார்ட்டிஸ்க்கு ஓட்டு சேர்க்கறது கணக்கு. அது ஹூவர் இட் மேபி. அது இந்த வாட்டி பிஜேபி கல்டிவேட் பண்ணுது, காங்கிரஸ் தான் காங்கிரஸ் கல்டிவேட் பண்ணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அது யாரா இருந்தாலுமே டேஞ்சர். ஓகேங்களா? இங்க இருக்கிற அரசியல் புரியணும்னா அவன் இங்க புழங்கணும், இங்க இருக்கிற அரசியல் புரியணும். அதுக்கு வந்து அவன் வேலை வந்த உடனே அவன் வேலையை தான் பார்ப்பான், அரசியல் கவனிக்கலாம் நேரம் இருக்காது. ஒரு லாங் பீரியட் இருக்கும்போது தான் இங்க இருக்கிற அரசியல் சேஞ்சஸ் என்ன, ஒரு 2-3 எலெக்ஷன் போகும்போது தான் இங்க எப்படி நிலவரம் இருக்குன்றதெல்லாம் அவனுக்கு புரியும். நீ அவனுக்கு அப்புறம் ஓட்டு உரிமை கொடுத்தா அவன் உண்மையிலே யாரு அவனுக்கு வேணும்னு தோணுதோ அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுப்பான். இல்லை, என் கேள்வி என்னன்னா, இது வந்து ரொம்ப நாளா பிரதானமா ஆட்சி பண்ணிட்டு இருந்து 2 திராவிட கட்சிகள் நல்லாவே தெரியும். இதை வந்து அவங்க முன்னாடியே போய் அட்ரஸ் பண்ணல. அதான் என் கேள்வி. அதுதான் அரசு. இந்த த்ரெட் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? நல்லா தெரியும். த்ரெட் தெரிஞ்சும் வந்து ஏன் உங்களுக்கு பொறுமையா இருந்தாங்கன்னு தான் என் கேள்வியா இருக்குங்க. அதுதான் அரசியல்ன்ற. நீங்க அப்பயே சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்ப இது நெருக்கத்துல வரும்போது இப்ப நீ ரெஜெக்ட் நோன்னு சொல்லி சண்டை போட முடியும். இப்ப நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியும். நாளைக்கு அதுக்கு தானே கூட்டுறது. இத்தனை கட்சிகள் எங்க அனைத்து கட்சியும் 60 கட்சி கூடி எல்லாருமே சேர்ந்து எடுத்த தீர்மானம் அதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் கொடுப்பாங்க. எங்களுக்கு இப்ப வேண்டாம், எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கோங்கன்ட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சண்டை போடுறதுக்காக. அதுக்கு நாங்களும் பலிகாடா விஜயநாயகர் இன்வைட் கொடுத்துருக்காங்க. விஜயனா வரமாட்டாரு. விஜயனா பொதுக்குழுக்கு தான் வருவார். அது அவர் சார்பா யாரா வருவாங்களா என்னன்றது அது பாப்பா வெயிட் பண்ணி தான் போகணும். அதை வச்சு என்னென்ன அரசியல் பண்ண போறாங்கன்னு பொறுத்து தான் போகணும். நடிகர் திரு எஸ்.வி. சேகர் அவர்கள் வந்து விஜய் பத்தி பேசியிருக்காரு. அவரை பத்தி நேத்தே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். என்னன்னா அவருக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு எனக்கு புரியல. அவரு பிழைப்புவாதி. ஓகே, அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும். நீங்க வந்து உங்களுக்கு மாநில பதவி கொடுக்கலன்ட்டு பிஜேபியிலிருந்து வெளியே வந்தீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அப்புறம் வந்த நிறைய பேருக்கு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு காண்டு. அதனால நீங்க பிஜேபிக்கு சரி டிஎம்கேக்கு போனீங்க. அதுக்கு அவங்க உங்க வளர்ச்சி போடுறதுக்கு உங்க தெரு பேர் அப்பா பேர் வச்சதுனால அவங்க அதை வச்சு உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இத நீ அங்கிருந்து குரல் கொடுக்குறீங்களா? டிஎம்கேட கொள்கையை பத்தி குரல் கொடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத உங்க துறையில இன்னொருத்தரை வந்து நீங்க அசிங்கப்படுத்துறதுனால என்ன உங்களுக்கு லாபம்? உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? விசுவோட சிஷியன்ற பேர்ல தான் உங்களுக்கு அடையாளம். விசு இல்லைன்னா நீங்க யாரு? மணல் கயிறுன்ற ஒரு படத்துல உங்களை அப்படி காட்டலன்னா நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா? நாடகம்லாம் பண்றீங்க எல்லாம் சரி, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு 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 நீங்களே ஒரு நிழல்ல தான் வந்தீங்க. அதை மறந்துட வேணான்றது அவருக்கு சொல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஒரு வயசுக்கு மேல போனா அது உண்மையிலே அந்த மாதிரி தான் வரும் போல. அதனால தான் அப்படி பேசுறாங்களா எனக்கு தெரியல. அப்படி வயசாயிடுச்சுன்றது தெரியுதுன்னா அப்ப அமைதியாக வீட்டில் உட்காரணும். வீட்டில் எல்லாரும் போட்டோவை மாட்டி வச்சுக்கிறீங்களே, அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக அரசியல் பண்ணிட்டு இருக்கணும். வெளியே வந்து பேசுறதா இருந்தால் நாகரிகமா பேசுங்க. அவங்களை அரசியல் பண்ண வேணாம்னு சொல்ல, நாகரிகமா அரசியல் பண்ணுங்க, நாகரிகமா பிரச்சாரம் பண்ணுங்க. டிஎம்கேக்காக சொம்பு அடிக்கிறீங்கன்னா அது நாகரிகமா பண்ணுங்க. அடுத்தவங்களை அநாகரிகமா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதனால உங்களுக்கு என்ன ஒரு ஒரு அட்டென்ஷன். இப்போ நீங்க அதே எஸ்.வி. சேகர் வேற ஏதாவது பத்தி பேசினாருன்னா இந்த அட்டென்ஷன் கிடைக்குமா? கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கும் வந்து இன்னொருத்தரை பத்தி பேசினால்தான் உங்களுக்கு அட்டென்ஷன். அன்னைக்கு உங்களுக்கு விசு உங்களுக்கு அடையாளம் கொடுத்தாரு, இன்னைக்கு விஜயன் அடையாளம் கொடுக்குறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப திரு விஜய் அவர்கள் திரு எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு அடையாளம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமா, பின்ன இப்போ அவர் எஸ்.வி. சேகர் வேற ஏதாவது டாபிக் எவ்வளவு பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏதாவது வந்துச்சா? மக்கள் நல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அது பேசியிருக்கலாம்ல. பேசியிருந்தால் அதை பத்தி வெளியே வந்திருக்கணும்ல. வரலையே. ஆனா இல்ல, எல்லாமே அந்த பணங்களை கூட பனையூருக்கு கொண்டு வரும் அந்த வார்த்தையெல்லாம் வந்து அவர் தவிர்த்துக்கலாம்ல. அது அவர் மட்டும் இல்ல, அந்த கூட்டம் மொத்தமும் சரி, தே ஆர் சிக், லிட்டரலி சிக்.
அந்த ஒரு பொம்பளை புள்ளுக்குதே ஒரு இங்க இருந்து அங்க போச்சு ஆமா 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 பச்சோந்தி ஆமா அதெல்லாம் ஐயோ நாராயண் ஒரு ஏஐ வீடியோ போட்டு பார்த்தேன். சத்தியமா சொல்றேன் அதை அரெஸ்ட் பண்ண வேணாம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா நியாயத்துக்கு பண்ணணுமா இல்லையா ஏன் பண்ணல ஏன் பொம்பளை புள்ளன்னு விட்டீங்களா இல்ல அவங்க அந்த பொண்ணுன்றதோட தாண்டி பல பேர் வந்து இல்ல நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்றேன் இவங்க 2 பேர் நமக்கு வெளியே தெரியுது இன்னும் எவ்வளவு பேர் சோசியல் மீடியால தினம் பண்ணுங்கிறாங்களே ஆமா 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 இந்த ஒரு மாசமா அடிச்சு இன்னும் 10ல தீரலன்னா அவங்க என்ன மாதிரி அதான் சொல்றேனே தே ஆர் சிக் பீப்புள் ஓகே அந்த சிக் பீப்புளுக்கு மக்கள் வந்து தேர்தலை பதில் சொல்லுவாங்க இன்னைக்கு நடப்பு அரசியல் பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி.